ஆகாஷ் வந்து ரொம்ப வந்து விரக்தியாயிடுறாரு. அவர் வந்து தவறான முடிவுக்கு போயிடுறாரு. உடனே வந்து கால் பண்ணி வந்து அனு கிட்ட வந்து இதுக்கப்புறம் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அனு பயங்கரமாக மனசு கஷ்டப்படுறாங்க. அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து ஆகாஷால் வந்து அட்டன் பண்ணவே முடியல. அப்படியே மயக்கடிச்சு விழுந்துடுறாரு. அடுத்து வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து ஃபோன் அடிச்சதை பார்த்துட்டு எடுத்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி இங்கே ஒருத்தர் மயக்கடிச்சு விழுந்து கிடக்கிறாருமா, அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு அனு ரொம்ப பயந்துட்டு போயிடுறாங்க. ஐயோ, ஆகாஷ்க்கு எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி கதறி அழறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆகாஷ் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு நம்ம ராகவ். நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷை திட்டுறாரு. எனக்கு வேறு வழி தெரியலடா, என்னால் அணு மறக்க முடியாதுடான்னு சொல்லிட்டு கதறி கதறி அழறாரு. நீ கவலைப்படாதடா, கண்டிப்பாக வந்து அணு உடனே நான் சேர்த்து வைப்பேன், உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு ராகவ். உடனே வந்து சரி ஓகே நீ ரெடியாக இரு, நம்ம அணுவை பார்க்க போகிறோம்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆகாஷ். ஆமாம், நம்ம அணுவை பார்க்கறதுக்கு அவங்க ஊருக்கே நம்ம போகிறோம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு கூட கிளம்புறாரு ஆகாஷ். என்ன பண்ணுறாரு, இவங்க வந்து கண்டிப்பாக வந்து அங்கே போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பேசி என்ன பண்ணுறாரு, எப்படியாவது போக விடாமல் பண்ணிடுறாரு. அதையும் மீறி வந்து ராகவ் என்ன பண்ணுறாரு, யாருக்கும் தெரியாமல் ஆகாஷை கூட்டிகிட்டு ஊருக்கு கிளம்பிடுறாரு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அணு வந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அபி வந்து கேட்டோன்னே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. சரிக்கா வீடு என்ன பண்ணுறது, நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கு அவரை பற்றி நம்ம என்ன பண்ண முடியும், அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, அதெல்லாம் எப்படி நீ சொல்லுவ, அவருக்கு எதாவது ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழறாங்க. அதை பார்த்து அபி வந்து யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அணு வந்து ஆகாஷை வந்து சின்ன குட்டி பாசை வந்து விரும்புகிறா, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிக்கிறாங்க. சரி என் மனசே சரியில்லை, நான் முதல்ல கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அணு வந்து கோயிலில் வந்து ஆகாஷ்காக வேண்டிக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே வந்து வராரு நம்ம வந்து ஆகாஷை பார்த்து அணு வந்து அப்படியே வந்து ஓடி போய் உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. எனக்கு எதுவுமே இல்லை, இவ்வளோ பாசத்தை என் மேலே வச்சுருக்கீங்க, ஆனால் எதுக்காக வேஷம் போடுறீங்க, நீங்கள் என்னை விரும்புகிறீங்க தானே அப்படின்னோடனே அழறாங்க. அழுகிறது தான் பதிலாக சொல்கிறீங்க, உண்மையை சொல்ல போகிறீங்க எப்படியான்னு கத்துறாரு. வந்து அபி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசுகிறத பார்த்துட்டு உடனே அந்த டைம் ராகவ் வந்து அபியை வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. நீ வந்து அவங்கள போய் தடுக்காத, அவங்க ரெண்டு பேர் மனசு விட்டு பேசிட்டோம் புரியுதா, அணு மனசில் வந்து கண்டிப்பாக வந்து ஆகாஷ் இருக்காரு, புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லணுன்னே எனக்கும் அதுதான் எனக்கு தெரியுது உண்மையிலேயே, பாத்தியா இப்போ நான் சொன்னேன்ல இவங்க ரெண்டு பேரும் வந்து மனம் விட்டு பேசணும், நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் பார்த்துட்ருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பேசி அழறாங்க. அப்போது என்ன பண்ணுறது, அடுத்து ஒன்றும் பண்ண வேணாம், அவங்களே பேசி சமாதானம் ஆகிடுவாங்க புரியுதா அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து ஆகாஷ் தாலி எடுத்து என்ன பண்ணுறாரு, ஆல்ரெடி அணுக்கு வந்து கொடுத்த தாலியை அப்படியே வந்து அணு கழுத்தில் கட்ட பார்க்குறாரு. ஓடி வந்து ராகவ் வந்து தடுக்கிறாரு. ஏன் ராகவ் இப்படி பண்ண அப்படின்னு அணு பதறிடுறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. உடனே வந்து அப்படி சமைய டென்ஷன் ஆயிடுறாங்க. எதுக்காக வந்து குட்டி பாஸ் இப்படி பண்ணுறாரு, இதெல்லாம் உங்கள் பிளான் தானே சொல்லிட்டு ராகவ் திட்டுறாங்க. என் பிளான்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது, ஏன்டா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே வேறு வழி எனக்கு தெரியலடா, அணு எனக்கு கிடைக்க மாட்டாங்களோ ரொம்ப பயமாக இருக்குடா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாத, நம்ம போய் அவங்க வீட்டில் போய் பேசலாம் அப்படின்னு. ஐயோ எங்கள் வீட்டில் வந்தா எங்கள் அம்மா அப்பா கிட்டேயா, பெரிய பிரச்சனை ஆகிடுவே அப்படின்னு அபி சொல்கிறேன். அதெல்லாம் கிடையாது, நான் பேசுகிறேன், கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. ராகவ் வந்து அணுவோட அப்பா கிட்டே அம்மா கிட்டே பேசுகிறாரு. அதை கேட்டு அவங்க வந்து இதெல்லாம் சரிப்படாதுப்பா அப்படின்றாங்க. இல்லை அணு மனசில் ஆகாஷ் இருக்கார், ஆகாஷ் மனசில் அணு, அதனால் இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உங்களுக்கு சம்மதமாக, உங்கள் வீட்டில் வந்து சம்மதிச்சா மட்டும்தான் எங்களுக்கு சம்மதம்ன்றாங்க. கண்டிப்பாக வந்து ஆகாஷோட அப்பா அம்மா வந்து உங்ககிட்ட வந்து பொண்ணு கேட்பாங்க, இது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி